பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹ்வாஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 51. தீய குணங்களின் தீமைகள். நபிபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து, தரித்திரமும் அருளற்ற தன்மையும் யாவை என்று வினவியதற்கு அவர்கள், தீய நடத்தைகள் என்று கூறிவிட்டு தொடர்ந்து, தேனை காடி ருசியற்றதாக கெடுத்து விடுவதைப் போன்று நல் அமல்களின் புனிதத்தன்மையை தீய செயல்கள் கெடுத்து விடுகின்றன என்றும், தீய குணங்களை ஹக்கு தஆலா மன்னிக்கவே மாட்டான் என்றும், தீய குணமுள்ளவன் நரகத்தின் மடியில் எறியப்படுவான் என்றும் திருவுளமாகியுள்ளார்கள். யாரேனும் வியாதியுற்றிருப்பதாக தெரிந்தால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களே நேரில் சென்று ஆறுதல் கூறி வருவார்கள். அடிமைகள் அளிக்கும் தஹவத் எனும் விருந்தையும் இன்முகம் காட்டி ஏற்றுக்கொள்வார்கள். தங்கள் செருப்புகளை தாங்களே தைத்து துணிகளுக்கு அவசியப்பட்டால் ஒட்டு போட்டு தைத்தும் கொள்வார்கள். மேலும் தங்களின் குடும்பத்தவர்கள் செய்யும் குடும்ப வேலைகளை அவர்களுடன் கூடிக்கொண்டு தாங்களும் செய்வார்கள். மற்றும் சஹாபி தோழர்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் தங்கள் காரியங்களை தங்கள் கையாலேயே செய்து முடித்துக் கொள்வார்கள். யாரேனும் அவர்களை அழைத்தால் லப்பைக், உங்களுக்கு நன்றி என்று கூறுவார்கள். ஏழைகளோடு ஏழையாக அமருவார்கள். வறியவர்களை தங்களுடன் அமர்த்தி கொண்டு உண்ணக் கொடுப்பார்கள். ஏழைகள் நோயாளிகள் என்பதற்காக யாரையும் எப்போதுமே அவர்கள் தாழ்வாக எண்ணியதே இல்லை. மன்னர்களை அவர்கள் எவ்வளவு வல்லமையும் கீர்த்தி மிக்கவர்களாக இருப்பினும் எந்த காரணத்தை கொண்டும் அவர்களை கண்டு அஞ்சவே மாட்டார்கள். எவருக்கும் எப்போதுமே பதுவா சாபம் கேட்டதில்லை. எவருக்காவது பதுவா கேட்கும்படி யாராவது வேண்டினால் அதற்கு மாற்றமாக அவருக்கு நல்ல துவா செய்வார்கள். தாங்கள் அமருவதற்கு விரிப்பு விரிக்கப்பட்டால் அதில் அமருவார்கள். இன்றேல் தரையில் அமர்ந்து கொள்வார்கள். மற்றவர்களுக்கு சலாம் கூற நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களே முந்திக் கொள்வார்கள். பேச வந்தவர் போகும் வரை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டே பேசுவார்கள். தங்களின் திருக்கரங்களை எவரேனும் கைலாகுக்காக பிடித்து கொண்டால் பிடித்தவர்களே விடும் வரை தங்களின் கையை விடுத்து கொள்ள எத்தனிக்க மாட்டார்கள். அவர்கள் தொழுகையில் இருக்கும் சமயம் எவரேனும் சந்திப்பதற்கு வந்துவிட்டால் அவர்களை அதிக நேரம் காக்க வைக்காமல் தொழுகையை சீக்கிரமாக முடித்து கொண்டு வந்தவரை சந்தித்து தங்களால் ஆக வேண்டிய காரியம் ஏதேனும் இருப்பின் அதை முடித்து கொடுப்பார்கள். எங்கேனும் சபைகளில் சென்று கலந்து கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் நேர்ந்துவிட்டால் சபைக்கு சென்று எங்கு இடம் கிடைத்தாலும் அமர்ந்து கொள்வார்கள். தங்களிடம் வருபவர்களை கண்ணியமான வகையில் வரவேற்று முகமன் கூறி உபசரிப்பார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உபசரிப்பை காணும் ஒவ்வொருவரும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட வேறு யாரும் இவ்வளவு மகத்தான முயற்சியில் உபசரிக்கவில்லை என்றே கருதுவார்கள். அவ்வளவு சிறப்பாக அவர்களை அந்த அதிதிகளை உபசரிப்பார்கள். ஒரு நாள் எம்பிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைத்தெருவில் சென்று கொண்டிருக்கும் போது அங்கே குருட்டு பெண் ஒருத்தி தெருவில் தடுக்கி விழுந்திருந்ததை கண்டார்கள். கடைத்தெருவில் இருந்தவர்கள் அவளுக்கு எந்த உதவியும் செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். இதை பார்த்த எம்பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதுவிட்டார்கள். அவர்கள் ஓடிச் சென்று அந்த பெண்ணை தூக்கி நிறுத்தி கையை பிடித்து அழைத்து போய் அவள் இருப்பிடத்தில் சேர்த்தார்கள். மேலும் தினமும் தங்கள் வீட்டில் சமைத்த உணவை அவளுக்கு கொண்டு போய் கொடுத்துவிட்டு வருவார்கள். ஒரு பணிமகளின் சம்பவம். கூலி வேலை செய்யும் பெண்ணொருத்தி ஒரு நாள் தன் தலையில் விறகு கட்டு ஒன்றை சுமந்து கொண்டு கடை வீதியிலே சென்று கொண்டிருந்ததை பார்த்து அங்குள்ளோர் அப்பெண்ணை விரட்டி கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டத்தினரை அணுகி, அவளுக்கு நீங்கள் இரக்கம் காண்பித்து உதவி செய்யாமல் மேலும் மேலும் தொந்தரவு செய்கின்றீர்களே என்று அவர்களை கேட்டு, உங்களுக்கு மானமில்லை என்று கடிந்து அறிவுறுத்தினார்கள். ஒரு நாள் கடைவீதியில் ஒரு மனிதன் தன் மனைவியை அடித்து கொண்டிருப்பதையும் அதை கண்டு மற்றவர்கள் அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதையும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். அதை கண்டதும்
வருந்தி, பெண்களை நீங்கள் அடிக்காதீர்கள், மேலும் கடை வீதியில் வைத்து பெண்களை அவமானப்படுத்தாதீர்கள், நீங்கள் எல்லாம் வீரர்கள், பெண்களை இம்சிப்பது வீரர்களுக்கு அழகல்ல என்று இறைந்து பேசி கண்டித்தார்கள்.